கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவில்லை என கூறி தாவேகா நிர்வாகி பிரபு சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் விடுதி முன்பு தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதேபோல் கட்சியில் நேற்று இணைந்த பலருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் தாவேகா நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சந்தோஷ், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தற்போது விஜய் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் 234 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் என்பதும் கொடுத்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே அந்த வேட்பாளர்களுடைய நேர்காணல் நடந்த போது அந்த வேட்பாளர்களை நபர்களையும் தேர்வு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பதும் தமிழக வெற்றி கழகத்தில் எழுந்திருக்கிறது. வேட்பாளர் கூட்டத்தினுடைய இந்த அறிமுக நிகழ்ச்சியினுடைய நடந்து கொண்டிருக்கும் போதே வெளியே வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் பிரபு என்பவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கவில்லை என்ற அவரது ஆதரவாளர்கள் நட்சத்திர விடுதிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் என்பதையும் முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக 1 மாதத்திற்கு முன்பு சீட் வழங்கப்படுவதாக கூறி பணியை செய்தாலும் ஆனால் பணி செய்துவிட்டு சீட்டை வேற யாருக்கோ கொடுத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தலைமையிடம் கேட்டால் எந்த ஒரு பதிலும் இல்லை என்று கூறப்படுவதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தனர். அதன் தற்போது இதனுடைய திருப்பத்தூர் தொகுதியிலும் அதே போல நெல்லை தொகுதியிலும் இந்த பிரச்சனை என்பதும் எழுந்திருக்கிறது. திருப்பத்தூர் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் திருப்பதிக்கு சீட்டு வழங்கவில்லை என்று அவர்களுடைய ஆதரவாளர்கள் தற்போது அதிர்ச்சியில் இருக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன்பு தாவேகாவில் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவரை தற்போது திருப்பத்தூர் வேட்பாளராக அறிவிப்பு என்பதையும் கட்சியினுடைய தலைவர். அதே போலதான் நெல்லை இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுகவின் RS முருகன் விருப்பமனு அளித்து ஸ்டாலின் நடத்திய நேர்காணலிலும் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு சீட்டு வழங்கவில்லை. அதனால் தற்போது தாவேகாவில் இணைந்திருந்த நிலையில் உடனே அவருக்கான போட்டியிடக்கூடிய தொகுதி, அதாவது நெல்லை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களை பெரிய அளவில் வருமான வரித்துறை சோதனையில் சிக்கியவர் என்பதால் தான் ஸ்டாலின் சீட் வழங்கவில்லை என்ற ஒரு தகவல் என்பதும் திமுக தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவருக்கு தாவேகாவில் அந்த வேட்பாளர் கொடுக்கப்பட்டிருப்பது ஆதரவாளர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்கள் உட்பட, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் உட்பட நிர்வாகிகளுக்கு அதிக அளவு வேட்பாளர்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதாகவும் ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். பல்வேறு தொகுதிகளில் இந்த பிரச்சனை நிலவி வருவதால் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் தலைமையிடம் இது பற்றி கேட்ட போது கூட எந்த ஒரு முறையான பதிலும் கிடைக்கவில்லை என்றும் தொடர்ச்சியாக அவர்களிடம் இருந்து ஒரு சரியான பதில் வராததால் தற்போது இந்த கண்டனம் என்பதை பல்வேறு தொகுதிகளில் செய்ய தொடங்கியிருக்கின்றனர். தற்போது கேவி குப்பம் பகுதிக்கான அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய போராட்டம் என்பதையும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே தொடர்ந்திருந்த நிலையில் திருப்பத்தூர், நெல்லை உள்ளிட்ட தொகுதிகளிலும் இது போன்ற பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. முதல் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் முறையாக இல்லை, இதில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அதே போல குற்றச்சாட்டு என்பதனை ஆதரவாளர்கள் முன்வைத்து தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலினுடைய விமர்சனம் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சிக்கான பணிகளை தாங்கள் முன்னெடுத்து செய்திருந்தாலும் மக்களிடையே சென்று பேசி அவர்களிடம் அந்த வேட்பாளருக்கான அந்த அறிமுகம் என்பதை செய்து பரிச்சமான ஒரு முகத்திற்கு எந்த ஒரு வாய்ப்பும் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர். வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியினர் மற்றும் நிர்வாகிகளிடையே தான் இந்த வேட்பாளர்களுக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதற்கு முன்பாகவே நடந்த நேர்காணலில் கூட தாவேகாவினர் மீது பல்வேறு தரப்பினர் அதிருப்தியில் இருந்தனர். குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்த் பல்வேறு பண பரிவர்த்தனை மூலமாக சீட்டுகளை ஒதுக்கி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது நடந்திருந்தது. இந்த முறைகேடுகளை வைத்து 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவர்களுடைய போட்டியிட வாய்ப்பு நேர்காணலில் பங்கு பெற்றாலும் அவர்களுக்கான சீட் முறையாக கிடைக்கவில்லை என்பதில் அதிருப்தியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி சந்தோஷ்.